நாம் எதுக்கு தேவனை சார்ந்திருக்கிறோம்? நம்ம படைத்தவர், உருவாக்கினவர், தாய்கள் முன்னர் தேர்ந்தெடுத்தவர், நாம் தெரிந்து கொள்ளாமல் அவர் நம்மளை தேர்ந்தெடுத்தவர், கனி கொடுக்க முடியாது ஏற்படுத்தினவர், நம்ம உருவாக்கினவர், நம்மளை அழைத்தவர். இதனால தான் செஞ்சிருக்கோம் தவிர அவருக்கு கொடுக்குற பொருட்களை ஆசைப்பட்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பொருள் மேலே சார்ந்திருக்கூடாது. அப்புறம் நம்ம சார்ந்திருந்த எதில் இருக்கணும் அப்படின்னா நம்மளை சிருஷ்டித்தவராக இருக்கணும், நம்மளை உருவாக்கினவர்கள். வாசிக்கலாம். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கணும். சிருஷ்டித்தவரும் உருவாக்கணும், ரெண்டு வார்த்தைங்க வருது. அடுத்தது பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டவரும் இங்க வராரு. 3 உன்னை அழைத்தவரும் இங்க வராரு. ஹல்லேலூயா, நீ என்னுடைய. ஹல்லேலூயா. இங்க 4 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்து மித்தமாய் இந்த காரியம் எங்க போயிடுச்சு தெரியுமா? எங்க போயிடுச்சு? நீ என்னுடைய சொல்லத்தக்கதா போயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க. இயேசு வார்த்தை, நான் எதுவும் சுயமா பேசவில்லை, நான் எங்கேயுமே தனியா நின்னதும் இல்லை, நான் அவர் என்ன செஞ்சிருக்கோம், ஒன்றாதான் இருக்கிறோம் என்று சொன்னார். இப்போ புரிஞ்சுதா? யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை மீட்டு கொண்டவர், உன்னை அழைத்தவர், நீ என்னுடையவர். ஆயிட்டா கோபம் ஆயிட்டு பாருங்கப்பா. இப்படிதான் இந்த சார்ந்து தான் இயேசு நமக்கு மாதிரியா காண்பிச்சார். எல்லாரும் பிதா சொன்னது, பிதாவுடைய உபதேசம், பிதா சொன்னது, பிதா கட்டளை இருக்கிறது எல்லாம் பிதா காண்பிச்சு அவர் ஒன்னா இருக்கிறதை சார்ந்து இருக்கிறதை அங்கே மக்களுக்கு காண்பித்தார். அதே மாதிரி நாமும் இருக்க வேண்டும் சொல்லி நம்ம வேதாகம் எடுத்து வைக்கிறது. அப்ப யார் சார்ந்து இருக்க வேண்டும் பார்க்கும்போது அதே தான் பிதாதான். பிதா நம்ம உருவாக்கினார், பிதா தாயினத்துக்கு உருவாக்கின கண்டெடுத்தார், அவர் நம்மளை தெரிந்து கொண்டார், அவர் கனி கொடுக்க ஏற்படுத்தினார், நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை அழைத்தார், அவர் நம்முடையதாக ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய சொல்ல மித்தமாய், நாம் அவருடைய இருக்கிற மித்தமாய் நாம் அவர்தான் சார்ந்திருக்க வேண்டும்.